டிஎம்ஏ அதாவது மெட்ராஸ் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த டெலிவிஷன் சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். எனக்கு பக்கத்தில் வினோத், அவர் தலைவர் எம்எம்டிஎம்ஏ, அதாவது மெட்ராஸ் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். ரைட்டில் மிஸ்டர் சித்திக், அவர் யாருன்னா இந்த இந்த கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் இந்த கண்காட்சிக்கு ஒரு ஆலோசகராக இருக்கேன். எம்எம்டிஎம்ஏ மூன்றாவது கண்காட்சியை சென்னை வர்த்தக மையத்தில் நந்தம்பாக்கத்தில் இப்போ நடத்துது. அந்த கண்காட்சியினுடைய பெயர் எம்டாப், இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் எக்ஸிபிஷன். அடுத்து ஐபெக்ஸ் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர் எக்ஸிபிஷன். இந்த ஃபேரை இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 தடவை நடந்த எல்லா ஃபேருமே இன்ஜினியரிங் ஃபேர். இன்ஜினியரிங் ஃபேர்னால் மெஷின் டூல்ஸ், சிஎன்சி மிஷின்ஸ், டை அண்ட் மோல்ட், மற்றபடி ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இது சார்ந்த தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த இயந்திரங்களுடைய கண்காட்சியை இங்கு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக வளர்ந்து வர்ற ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால, குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை, பேக்கேஜிங் துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய நவீன தொழில்நுட்பங்கள், அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் சார்ந்த பொருட்கள் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. இந்தியாவில் மோல்டு, டை உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக இல்லை. நம்ம நிறைய இறக்குமதி தான் பண்ணுறோம். அதை மையப்படுத்தியும் நிறைய இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஒரு இப்போ டாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அதை இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி நம்ம இந்தியா பண்ண போகுது. அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு நடக்க போகுது. இதெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி ஒரு கண்காட்சி இது. ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 5 நாள். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. தொழில்துறையை சார்ந்தவர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இதை ஒரு தொழில் முனைவோராக, நாளைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது, இதே கண்காட்சியில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3, 4, 5 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம். பிளாஸ்டிக் சார்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்காட்சியில் இந்த கருத்தரங்கத்தில் மிகப்பெரிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப பகிர்தலையும் அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ண போகிறாங்க. அது ஒரு சிறந்த கருத்தரங்கம். தென்னிந்தியாவில் ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தரங்கம்னு சொல்லலாம். அதை 3வதாக இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலைகள் ஒரு பக்கம் கிடைக்கிறதில்ல, ஒரு பக்கம் வேலை இருக்குது, நிறைய இருக்குது. இது ரெண்டுமே ஒரு இன்டகிரேட் ஆகலை. ரெண்டுமே எப்படின்னா ஒருங்கிணையாமல் இருக்குது. இதை மையப்படுத்தி ஸ்கில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருக்க எக்ஸிபிட்டர்ஸ்க்குள்ள வேலைகள் இருந்ததுன்னா அதை அங்கே வர்ற மாணவர்கள் அங்கேயே வேலையை தேடிக்கலாம். வேலையில் புதுசாக இந்த வருஷம் பட்டப்படிப்புகளோ ஐடி பாலிடெக்னிக் படித்தவங்களோ அங்கே அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அனுபவம் வாய்ந்தவர்களும் அங்கே வேலைக்கு ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். இந்த கண்காட்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணம் கிடையாது. நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை பெற்று புது நவீன தொழில்நுட்பங்களை கற்று இந்த கண்காட்சியிலேருந்து நிறையா தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை சந்தைப்படுத்த தெரியாது. அப்போ சந்தைப்படுத்துறதுக்கு கண்காட்சி தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த சந்தைப்படுத்துதலை உருவாக்குறதுக்கான ஒரு மையம் தான் இந்த எம்எம்டிஎம்ஏ பண்ணுற இம்டாப் அண்ட் ஐபெக்ஸ். இது சார்ந்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம்.
ஆமாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நிறைய பேர் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வாத்தியாராக போயிடலாம், ஒரு டீச்சராக ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குது. பட்டு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்கிற நம்ம மாதிரி மாநிலத்தில் வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து நிறையா இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு வேலைக்கு வர்றது கிடையாது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஏன்னா அவங்க வந்து தரக்கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகள், இப்போ அதுலேயே வந்து மாஸ்டர் சயின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு இது தெரிகிறது இல்லை, இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கி பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோயில், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், திருவள்ளூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, ஓசூர், இது எல்லாமே வந்து தொழில் நிறுவனங்களுடைய பெரிய பங்களிப்பு வந்து அங்கே இருக்குது. ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிறதால இந்த வேலையை தேர்ந்தெடுக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதை உருவாக்குற ஒரு மையமாக தான் இந்த ஸ்கில் கனெக்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் அதாவது பிஇயில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அதாவது சிவில் அல்லாது மற்ற படிப்புகள் எல்லாமே வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், ஐடிஐயில் படித்தவங்க, டிப்ளமாவில் படித்த, பாலிடெக்னிக் படித்தவங்க, அவங்களாம் இதை பயன்படுத்திக்கலாம். அது துறைகள் என்னென்னா டிசைன், இப்போ டிசைனில் போகலாம், மோல்டு மேக்கிங்கில் போகலாம், டூல் அண்ட் டையில் போகலாம், டெக்னோ கமர்ஷியல் மார்க்கெட்டிங்கில் போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து புரிதல் இல்லாமல் இங்கே இருக்காங்க. அதை வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த வந்து எம்எம்டிஎம்ஏ வந்து அதை பண்ணுறாங்க. எக்ஸிபிஷன் வந்து B2C தான். B2B வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் நடக்குது. அது வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பே இருக்குது. அதில் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அதை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை அவங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து ஏதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தெரியாமல் கூட இருக்கும். குவாலிட்டியாக பண்ணுற ஒருத்தர் தமிழ்நாட்டில் பண்ணுறவர், அவருக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் அங்கே கிடைக்கலாம். ஆல்ரெடி தொழிலில் இருக்கவங்களுக்கும், தொழில் நிறுவனங்களுக்கும், தொழில் முனைவோருக்கும், இல்லை சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும். எது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பவர்கள் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா பூரா இருந்து நிறைய நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் நிறைய பெரும்பான்மை நிறுவனங்கள் பங்கேற்குது. அது எல்லாமே வெளிநாட்டை சார்ந்த நிறுவனங்களும் பங்கேற்குது. குறிப்பாக சைனா, தைவான், இலங்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா உற்பத்தி நிறுவனங்களை வச்சுருக்க கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி, இந்த மாதிரி ஆஸ்திரியா, அந்த நிறுவனங்களை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே வந்து இந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறாங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் ஒரு 300லேருந்து 350 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கிறாங்க. நிறுவனங்கள்லாம் அரங்குகள், சில அரங்குகள் பெருசு அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து 6 மாதமாகவே நம்ம வந்து இதை வந்து இந்த வலைத்தளம் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அதை தெரிவிச்சிருக்கோம். நிறைய காலேஜஸ்க்கு நம்ம வந்து ஒரு 1500 2000 காலேஜ், பாலிடெக்னிக்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஸ்கில் கனெக்ட்னு சொல்லி அதில் வந்து அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்கல்ல, இந்த எக்ஸிபிட்டராக வர்றவங்கள்ட்ட அவங்களுக்கு வேக்கன்சிஸ், எல்லா கம்பெனிக்குமே நிறுவனங்களுக்கு வேலை இருக்குது. இன்றைக்கி எல்லா கம்பெனிக்கும் ஆட்கள் தேவை. அவங்கள்ட்ட நம்ம வந்து அங்கேயே வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறோம். 2வது இவங்களை அப்படியே ஒருங்கிணைச்சு நம்ம கூட வந்து ரொம்ப நாளாக இணைஞ்சிருக்க நிறைய நிறுவனங்களுக்கு அவங்களுடைய ரெஸ்யூம்ஸை அனுப்புகிறோம். இதில் எந்தவித வந்து லாப நோக்கில் இதை செயல்படுத்தலை. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் எம்எம்டிஎம்மோட வேலை. அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம இதை வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனால் நீங்கள் நிறைய பேர்கிட்டேருந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கிற நிறைய பேர் லட்சக்கணக்கில் இதில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க.
படிக்கிறவங்க வெவ்வேறு வேலைகள் அன்றாட சாதாரண தொழில்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நினைக்கிறாங்க. ஒரு நிரந்தர தொழில்கள், நிரந்தர பெரிய நிறுவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லக்கூடாது, மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கார் உற்பத்தி நிறுவனங்கள் இங்கே வந்துருச்சு. ஆனால் ஆட்கள் கிடையாது. ஸோ ஊதியம் இப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஈவன் ஆப்ரேட்டர் லெவல் ஆட்களுக்கு ஒரு 18,000 கொடுக்குறாங்க. சில இதில் 21,000 20,000 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் அக்காமடேஷன் கொடுத்து அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. பட் எல்லா இடத்துலையுமே உணவு, இருப்பிடம் அதோட சேர்ந்தே கொடுக்குறாங்க. எப்படி இப்போ பயிற்சிலாம் அரசு கொடுக்குதோ அது மாதிரி உணவு இது கொடுத்தா கூட நிறைய பேர் பயிற்சிக்கு வர்றது கிடையாது. நான் முன்னாள் அரசு ஊழியருங்கிறது தெரியும், அவருக்கெல்லாம் தெரியும், விஜயபாலனுக்கெலாம். நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அதை பயன்படுத்துறதுக்கு கூட நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து மாணவர்கள் வர்றது கிடையாது. ஒரு இலவச பயிற்சி, இருப்பிடத்தோட பயிற்சி எல்லாம் கொடுத்தா கூட அவங்க அதை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தற்காலிக வேலை அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒழிய, ஒரு நிரந்தர வேலை நம்ம வந்து அங்கே போய் வேலை செஞ்சு ஒரு பெரிய திறனாளராக ஆகிற இன்றைக்கி வந்து திறனாளர்களை கண்டுபிடிக்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து இந்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸிபிஷனில் இல்லை. நான் ஆலோசகராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களை இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பயிற்சி வந்து நம்ம கொடுக்கல. இது வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ வந்து ஒரு நிறுவனம் கேட்குற வேலைக்கு நம்ம இன்னொருத்தண்டு வேலை கேட்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இதில் எந்த லாப நோக்கமும் கிடையாது, அவ்வளோதான். எந்த இதில் வந்து நீங்கள் பாலிடெக்னிக், ஐடிஐ. இப்போ ஐடிஐன்னா நீங்கள் வந்து டேர்னிங், மெஷினிஸ்ட், நிறைய ட்ரேட் இருக்குது ஐடியில். அவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கலாம். ஏன்னா இங்கே ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி தேவை வந்து அதிகமாக இருக்குது. சிஎன்சியில் அவங்க வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் பிளாஸ்டிக்ஸில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் தேவை, அதுக்கும் வேலைவாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாலிடெக்னிக் லெவல், அவங்க எல்லாமே வந்து ஒரு டிப்ளமா ட்ரைனி, சூப்பர்வைசரி லெவலுக்கு எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், அவங்க மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸாக, ரோபோட்டிக்ஸ் படித்தவங்களாக இருக்கலாம். அது மாதிரி பல வகை பிரிவுகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் அதில் கலந்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ என்ட்ரி. கான்ஃபரன்ஸ் மட்டும் நம்ம வந்து கட்டணம் சொல்லிக்கிறோம், கான்ஃபரன்ஸ் மட்டும். மற்றபடி இது ஃப்ரீ என்ட்ரி தான், யார் வேணுமாலும் வரலாம். நீங்கள்லாம் வந்து நாளன்னைக்கு நடக்கிற இன்னாகுரல் டேயில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும். அதில் வந்து நம்ம மத்திய அரசு நிறுவனங்களை சேர்ந்த பெரிய அதிகாரிகள், அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அவங்க தான் வர்றாங்க, டைரக்டர் ஜெனரல். அதுக்கப்புறம் நம்ம ஒரிசாவிலேருந்து ஒரு வைஸ் சான்சலர் வர்றாரு. ஏன்னா அவர் பிளாஸ்டிக் பாலிமரில் 2 PhD வாங்கினவர். இங்கே உள்ள பிளாஸ்டிக்ஸ் ஆல் இந்தியா லெவலில் உள்ள இந்த கூட்டமைப்பு, அதாவது பிளாஸ்டிக்ஸு மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்கள் தயாரிக்கிற கூட்டமைப்போட தலைவர் ஒருத்தர் வர்றாரு. இது எல்லாமே டிவிஎஸோட வைஸ் பிரசிடென்ட், வீல்ஸ் இண்டியாவோட வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் சூப்பர் ஆட்டோ போர்ஜோட MD, அந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அந்த இன்னாகரல் ஃபங்க்ஷனில். எல்லா ஊடகவியலாளர்களும், எல்லா பத்திரிகையாளர்களும், காட்சி ஊடகங்களும் வந்து கலந்துட்டு அதை வந்து சிறப்பிக்க வேண்டியது. மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து இதுதான் மெயில்ஸ் பண்ணுறோம் நம்ம வந்து எல்லாமே. அப்புறம் எல்லா முதல்வர்களுக்கும், பாலிடெக்னிக், ITI, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ் முதல்வர்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய இந்த இதில் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் மெட்டல், பிளாஸ்டிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து எந்த எக்ஸிபிஷன் நடக்கலை இது வரைக்கும். தனித்தனியாக பண்ணுவாங்களே ஒழிய இது 2 சேர்த்து, இது 2 சேர்ந்தது தான் ஆட்டோமொபைல் பாகங்கள் எல்லாமே. ஒரு கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், 2 சேர்ந்து தான் இருக்கும். அந்த உதிரி பாகங்களில் இது 2ஐயும் தவிர்த்து எதையும் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கண்காட்சி. இதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். இப்போ எல்லா மாணவர்களுக்கு வந்து அந்த கல்லூரி முதல்வர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். இதில் அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம கூட சேர்ந்து இதில் பணியாற்றுறாங்க. மத்திய பிளாஸ்டிக்ஸ் பொறியியல் தொழில்நுட்ப பயிலகம் அவங்க பண்ணுறாங்க. MIT அவங்க நம்ம கூட இருக்காங்க. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அவங்களாம் பாலிமர் தொழில்நுட்பங்கள். அப்புறம் சிக்கி, அந்த சவுத் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் தமிழ்நாடு பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன், இந்தியன் பிளாஸ்டிக் இன்ஸ்டியூட்,
சொசைட்டி ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியர்ஸ், அது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இதோட பங்கேற்கிறாங்க. இப்போ டிஜிஎஃப்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. யாராவது ஏற்றுமதி இறக்குமதிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து ஐஇ கோடுன்னு ஒன்று பண்ணுவாங்க, ஜெனரேட் பண்ணுவாங்க. இந்த ஐஇ கோடை அங்கே வந்து லைவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க வந்திருக்க இவங்களுக்கு எல்லாருக்குமே, இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இல்லை வர்றவங்களுக்கு அதில் போய் நம்ம பண்ணிக்கணும்னா, நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு நான் போய் அதை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம அங்கே உருவாக்கியிருக்கோம். நிச்சயமாக வர்ற எல்லா மாணவர்களுக்கும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்வான இதை வந்து நம்ம உருவாக்கி கொடுப்போம். ஆனால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ. ஏன்னா எவ்வளோ நிறுவனங்கள் எல்லாருக்குமே வேலைக்கு ஆட்கள் தேவை. நம்மகிட்ட வந்திருக்க பயோடேட்டாவை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஃபர்தராக இதை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு தளத்தை உருவாக்கி இது மூலம் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுக்கு எதுவுமே லாப நோக்கம் கிடையாதுன்னா பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் கிடையாது. ரெண்டையும் வந்து வேலை இல்லாதவங்க, வேலை கொடுக்குறவங்க ரெண்டையும் இணைக்கிற தளம் வந்து எங்கேயுமே உருவாகலை. என்ன இணைப்பு தளத்தை தான் உருவாக்கணும் நம்ம.